இன்னைக்கு மிரர் க்ரோம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிரர் க்ரோம் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா எக்ஸ்டென்ஷனோட லிங்க்குமே குடுத்துருக்கேன். மென்ஷன் பண்ணி தனித்தனியா மென்ஷன் பண்ணியே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். போயிட்டு செக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கூட செக் பண்ணுங்க. இப்போ மிரர் க்ரோம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிரர் க்ரோம் வந்து உங்க நெயில்ல பண்றதா இருந்தாலும் சரி, டிப்ல பண்றதா இருந்தாலும், டிப்ல வந்து கார்னர்ல இது மாரி இருக்கு இல்லையா? இந்த மாரி இருக்கக்கூடாது. இத மாரி இருந்துச்சுன்னா, நீங்க ஃபைலர் யூஸ் பண்ணி, நீங்க என்ன ஷேப்க்கு பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, உங்க நெயில் வந்து என்ன ஷேப் வேணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த ஷேப்க்கு ஃபைலர் யூஸ் பண்ணி ஷேப் கொண்டு வந்துருங்க. இப்படி ஃபைலர்ல பண்ணீங்கனாலே, உங்களுக்கு நீங்க என்ன ஷேப் தேவைப்படுதோ, அந்த ஷேப் வந்துரும். நெக்ஸ்ட் வந்து டிப் வந்து பஃப் பண்ணிக்கணும். டிப்ல வந்து ஷைனஸோடயே வந்து நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதனால எப்பயுமே டிப் வந்து பஃப் பண்ணிக்கோங்க. பஃபர் எடுத்துக்கோங்க. பஃபர் எடுத்து ஃபுல்லா இந்த மாரி பண்ணீங்கன்னா, அந்த ஷைனஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இத மாரி பண்ணீங்கன்னா, ஷைனஸ் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நீங்க துடைக்கணும். அசிட்டோன் வச்சு துடைக்கக்கூடாது. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தான் துடைக்கணும். அசிட்டோன் வச்சு துடைச்சீங்கன்னா, உங்களோட டிப் வந்து கிராக் விழுந்துரும். ஸோ, அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடைங்க. மேல இருக்க டஸ்ட்டோ அப்படின்னா ஸ்டிக்கினஸ் இருந்தா மட்டும் ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, மிரர் க்ரோம்க்கு நீங்க ஒரு பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. நீங்க எல்லா கலர்லயும் ட்ரை பண்ணலாம். பட் பிளாக் கலர்ல பண்ணும்போது உங்களுக்கு மிரரோட எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியும். எல்லா கலர்லயுமே நீங்க பண்ணலாம். நான் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் எடுத்து டிப் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. டிப் ஃபுல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்பயுமே கியூர் பண்ணும்போது 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். பேஸ் கலர் தான் குடுத்துருக்கிறதுனால 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணா போதும். பேஸ் கலர்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்றீங்க இல்லையா? அதுதான் வந்து பேஸ் கலர். அந்த பேஸ் கலர் வந்து எப்பயுமே 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணா போதும். நான் இப்போ 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கப்புறம் அதுல உங்களுக்கு ஸ்டிக்கினஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸ ரிமூவ் பண்ணிடுங்க. அத ரிமூவ் பண்றதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ தான் நீங்க யூஸ் பண்ணணும். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. சில ஜெல் பாலிஷ் எப்படி இருக்கும்னா, ரொம்ப தின் லேயரா இருக்கும். அந்த மாரி இருந்துச்சுன்னா, நீங்க டபுள் கோட் குடுத்துக்கோங்க. டபுள் கோட் வந்து பிளாக் கலரே குடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா நல்லா திக்கா இருக்கும் பாக்கறதுக்கு. இப்போ இதுக்கு மேல டாப் கோட் அப்ளை பண்ணணும். நான் இப்போ டாப் கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். டாப் கோட் வந்து ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு மேல நீங்க அப்ளை பண்ண போற குரோம் பவுடர் வந்து நல்லா கிரிப்பா நல்லா இருக்கும். ஃபுல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ இத 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணுங்க. நம்ம செகண்ட் டைம் கியூர் பண்ணும்போது, நீங்க எது கியூர் பண்ணாலும் பரவால்ல. செகண்ட் டைம் கியூர் பண்றீங்கனாலே அத 60 செகண்ட்ஸ் தான் கியூர் பண்ணணும். இப்போ நான் 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கப்புறம், எப்பயுமே டாப் கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. நெக்ஸ்ட் நீங்க குரோம் பவுடர் எடுத்துக்கோங்க. குரோம் பவுடர் பார்த்தீங்கன்னா, மெட்டாலிக் குரோம் தான் எடுக்கணும். ஹாலோகிராஃபிக் குரோம்லாம் நீங்க எடுக்கக்கூடாது. மெட்டாலிக் குரோம் தான் எடுக்கணும். மெட்டாலிக் குரோம் எடுத்து ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. நீங்க அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லா அது வந்து ஒரு சில்வர் கலர்ல, சில்வர் ஃபினிஷ்ல நல்லா உங்களுக்கு ஃபுல்லா டிப் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்லா மிரர் ஃபினிஷ்ல இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இதுல யூஸ் பண்ணாத பக்கம் இருக்கும் இல்லையா? அந்த பக்கம் எடுத்து நீங்க இத மாரி பண்ணீங்கன்னா, மேல இருக்க எக்ஸஸா இருக்க எல்லாம் கீழ விழுந்துரும்.
கீழே விழுந்ததுக்கப்புறம் டஸ்ட் ஆஃப் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா தட்டி விடுங்க. அப்பதான் உங்கள் மேலே நீங்கள் அப்ளை பண்ணுற ஜெல்லாக இருந்தாலும் சரி, டாப் கோட்டாக இருந்தாலும் மேலே எதுவுமே டஸ்ட்டோட இருக்காது. ஓகேவா? இதை மாதிரி நீங்கள் தொடச்சதுக்கப்புறம் உங்கள் டேபிள்லையும் இந்த மாதிரி எந்த டஸ்ட்டும் இருக்கக்கூடாது. உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது அந்த இடம் க்ளீனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு மேலேயே வந்து நீங்கள் டாப் கோட் அப்ளை பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே நீங்கள் டாப் கோட் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பட் அதை விடவும் லாங் லாஸ்டிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பில்டர் ஜெல் எடுத்துக்கோங்க. பில்டர் ஜெல் எடுத்து உங்கள் டிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்டென்ஷன் மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் டைரெக்டாக எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் 120 செகண்ட்ஸ் வச்சு நீங்கள் க்யூர் பண்ணணும். எதுக்கு 120 செகண்ட்ஸ்னா, பேஸ் கலர் கொடுத்தோம். பேஸ் கலர் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட் டாப் கோட் அப்ளை பண்ணும். அதுக்கு 60 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட் டைம்லேருந்து நீங்கள் எத்தனை முறை நீங்கள் க்யூர் பண்ணாலும் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு மறுபடியும் நீங்கள் தொடங்க. தொடச்சிட்டு பஃபர் எடுத்துக்கோங்க. பஃபர் எடுத்து நல்லா அந்த ஷைனஸ் ரிமூவ் ஆகிற அளவுக்கு பஃபர் எடுத்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் தேய்ச்சி இது பண்ணுங்க. ஷைனஸோட பண்ணக்கூடாது சொன்னேன் இல்லையா? அதனால அந்த ஷைனஸ் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். நீங்கள் பஃபரால் பண்ணிங்கனாலே அந்த ஷைனஸ் ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்க, அதில் ஷைனஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நீங்கள் துடைக்கணும். மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். எதுக்குன்னா அந்த பஃபரில் நம்ம வந்து பஃப் பண்ணும்போது அதுலேருந்து எதாவது டஸ்ட்டும் உங்கள் டிப்பில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் பஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். டாப் கோட் எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபுல்லாக டாப் கோட் போட்டு நல்லா தாராளமாக சீல் பண்ணுங்க. ஃபுல்லாக எல்லா கார்னர்லலாம் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போது அகெயின் 120 செகண்ட்ஸ் நீங்கள் க்யூர் பண்ணணும். மறுபடியும் இப்போ 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மிரர் ஃபினிஷ்லேயே இருக்கும். க்யூர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிரர் ஃபினிஷ்லேயே இருக்கும். பிளாக் கலர், எல்லா கலரை விடவும் பிளாக் கலர் எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டென்ஷன் எல்லா எக்ஸ்டென்ஷனுமே தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த எக்ஸ்டென்ஷன் கற்றுக்கணுமோ அதை போய் கற்றுக்கோங்க. வேறு எதாவது டிசைன்ஸ் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.